அப்புறம் அவங்க மாற்றி மாற்றி பங்காளின்றாங்க. நாங்கள் 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம், இந்த பங்காளி இருக்கணும் இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். எந்த பங்காளிகளோடும் போக போகிறது இல்லை. நீங்கள் பார்த்துருக்குறீங்க, எங்கள் கூட்டணி மாம மச்சான் கூட்டணி. இது பங்காளிகள் வேண்டாம், நாங்கள் மாம மச்சான் கூட்டணி. எல்லோரும் இணைந்து அக்கா தங்கைகள் மாம மச்சானாக இருந்து தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது. இது மாமா மச்சான் கூட்டணி. ஆனால் இது என்ன புது பழக்கமாக இருக்குது அரசியல்? இது மாமா மச்சான் இதெல்லாம் கேள்விப்படாத விஷயம் இல்லை. அதனால் அவருக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் தம்பி பாசம், அம்மா பிள்ளை பாசம், அதே போல் ஒரு குடும்ப பாச உணர்வு எங்கள் கட்சியில். ஆனால் மாமா மச்சான்றதெல்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது. ஒரு விஷயம், அதாவது திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மச்சான் துணை இல்லாமல் மலை ஏற முடியாது, மச்சான் துணை இல்லாமல் மலை ஏற முடியாது. எனவே இந்த அண்ணாமலை மச்சான் என்ற மலையோடு சேர்ந்தால் தான் மலை ஏற முடியும்னு அவருக்கே தெரியும், கட்சிகளோடு கிடையாது. அதனால் அவருக்கு இப்போ மாம மச்சான் தான் உறுதுணையாக இருக்காங்க இல்லையே, எந்த கட்சியும் உறுதுணையாக இல்லை. அதாவது எங்களை பொறுத்தவரை பெருங்கடன், நாங்கள் அந்த உறவு முறைகளை போல. அவர் வேணா எல்லாரையும் அண்ணன் மச்சான் மாமா என்னவர் இல்லையா. எங்க கூட்டணி மாமா மச்சான் கூட்டணி. அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு பாருங்க. இவர் என்ன சுஜிபு, இவர் இவர் அகில இந்திய தலைமை தான் பாரதிய ஜனதா. நாளைக்கே அண்ணாமலையை தூக்குனாலும் தூக்குனது தான், அது அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டதுங்க. இவர் சொல்லியெல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இல்லை. இவர் சொல்லியா கூட்டணி வைப்பாங்க? வணக்கம், கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. பாஜக தலைவர் அரசியலில் புதுசான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அண்ணாமலை பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, செய்தியாளர்கள் கேட்டபோது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறாரு. என்னென்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறது பங்காளிகள் கூட கிடையாது. பங்காளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு திமுகவும் அதிமுகவும் தான் பங்காளிகள். எங்களோட கூட்டணி அப்படிங்கிறது பங்காளிகளோட கிடையாது, மாம மச்சான் கூட தான் எங்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாம மச்சான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டபோது விஜயை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அண்ணாமலை கொண்டு வராரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறாரு, எங்களுக்கு இந்த உறவு முறை இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, ஆனால் நாங்களும் அவங்க கூட கூட்டணி அப்படிங்கிறது, பாஜகவோட நாங்களும் கூட்டணி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு, எங்கள் தயவால் தான், அதாவது அதிமுகவோட தயவால் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே கூட ஒரு 4 சீட் அப்படிங்கிறது பாஜகவுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு அதிமுக தயவு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மச்சான் துணை இல்லாமல் மலை ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இங்கே பாஜக மலை ஏறணுன்னா கூட அதுக்கு மச்சான் தயவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவரும் அந்த பழமொழிக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. செல்லூர் ராஜு கூட இது தொடர்பாக பேசும்போது அவரும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறார். அதாவது கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் அண்ணாமலைக்கு அதாவது அண்ணாமலையால் இங்கே பேசுகிறதுக்கு அது முடியவே முடியாது. கூட்டணி அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது பாஜகவுடைய மேலிடம் தான் அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு சொல்கிறாரு. சரி, அண்ணாமலை சொன்னதுலேருந்தே வருவோம். இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயிக்க போகிறது அப்படிங்கிறது மாம மச்சான் கூட்டணியா பங்காளி கூட்டணியா விவாதிக்கலாம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர், அதே போல் திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், அரசியல் விமர்சகர் பொன்ராஜ், அதே போல் வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜ், இன்னும் சற்று நேரத்தில் விமர்சகர் நித்யானந்தன் இருக்கார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாம மச்சான் கூட்டணியை பற்றி பேசும்போது பக்கத்திலே இருந்து எடுத்து கொடுத்த ஜி.கே. நாகராஜ் இருக்கார். நாகராஜிட்டே ஆரம்பிக்கலாம். நாகராஜ் சார், இது என்ன சார் புதுசாக இருக்கே சார் மாம மச்சான் கூட்டணி அப்படிங்கிறது? அதாவது முதல்ல பங்காளி பற்றி சொல்லுவோம். பங்காளிகள் அப்படின்னா, இங்கே அர்த்தம் நீங்கள் தமிழ்நாட்டை 75 ஆண்டுகளாக ஆட்சி செய்து ஊழல் செய்து அதில் பங்கெடுத்து கொண்டவர்கள் பங்காளிகள். கேட்குதா? கேட்குது, நீங்கள் பேசலாம். கேட்குதுங்களா? நான் பேசுறது கிளியர் கேட்குது. அதாவது ஊழல் செய்து ஊழலில் பங்கெடுத்து கொண்டவர்கள் பங்காளிகள். அந்த பங்காளிகளோடு நாங்கள் கூட்டணி இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, மாம மச்சான் அப்படிங்கிறது தூத்துக்குடி பகுதியில் அங்கே இருக்கிற சமூகத்தினர்லாம் முத்துக்குளிக்க போவாங்க.
முத்துக்குளிக்கிறதுக்கு உள்ளே இறங்குறப்போ அந்த உடம்புல கயிறை கட்டிட்டு அந்த கயிறை பக்கத்தில் அக்கா வீட்டுக்காரரோ தங்கச்சி வீட்டுக்காரரோ அல்லது அந்த முறையில் மச்சான் முறையாகும், அவங்க கையில் அந்த கயிறை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே குதிப்பாங்க. ஏன்னா உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டால் கூட டக்குன்னு கயிறை மேலே இழுத்து காப்பாற்றக்கூடிய ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாமா மேலே பாசம் அதிகம். ஏன்னா தங்கச்சி கொடுத்துருக்குறோம், அக்காவுக்கு கொடுத்துருக்குங்கிற பாசம் அதிகம். அப்படி பார்க்குறப்போ தேசப்பற்று உள்ளவர்கள் மாமன் மச்சான்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே ஊழலில் சிக்காமல் இந்த தேசத்து மீது அக்கறை கொண்டவர்கள் மாமன் மச்சான்கள். அதைத்தான் நீங்க இங்க எடுத்துக்கணும். உறவு முறை அப்படிங்கறது அப்படித்தான் நீங்க கொண்டு போய் ஆகணும். ஆக பங்காளிகள் அப்படிங்கிறது எப்பவுமே சொல்லப்படுறது ஒரு போட்டிக்கான வாதமாக வைக்கப்படும். பங்குல திமுக முதல்ல பங்காளிகள் தேவைப்படுறாங்களே, பக்கத்துல இருக்கிறவங்க பங்காளிகள் தானே. இல்ல நல்லது கெட்டது கட்டாயம் வேணும். இப்போ இன்னைக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டோம், அதுக்கு பாஜக தேவைப்பட்டது, பங்காளியாக சென்று நாங்கள் அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக பண்ணி முடித்தோம். ஒரு பெருந்தன்மையோட பெரிய மனதோடு நீங்கள் என்னெல்லாம் பங்காளிகள் திட்டி இருந்தாலும், கோபேக் மோடின்னு சொல்லியிருந்தாலும், மோடியை தரக்குரிய விமர்சனம் செஞ்சிருந்தாலும், எப்போ கூப்பிட்டாலும் வந்து நின்று செய்யக்கூடிய ஒரு பங்காளியாக பாஜக இருக்கிறது. அதற்கு காரணம் தேசத்தின் மீது உள்ள பற்று. திமுக எங்களை கூப்பிட்டது காரணம். சரி சம்பத் சார், நீங்கள் இந்த பங்காளியும் பார்த்துருப்பீங்க, மாவு மச்சானையும் பார்த்துருப்பீங்க. அண்ணாமலை சொல்கிறாரு பங்காளி வேண்டாம், எங்களுக்கு பங்காளி வேண்டாம், எங்களுக்கு மாவு மச்சனம் தான் வேணுன்றாரு. எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வை என்ன இதில்? இல்லை, மாமன் ஒத்துக்கிட்டானா, மச்சான் இவங்களை ஏற்றுக்கிட்டானா, அதற்கான ஒரு சாயலோ அறிகுறியோ ஏதாவது அரசியலில் தென்படுகிறதா? எந்த தைரியத்தில் இவங்க சொல்கிறாங்க? அப்போ இவர்களாக இவர்களுடைய கொள்கையை சொல்லி, இவர்கள் சாதனையை சொல்லி மக்களை சந்திப்பதற்கு அவர்களால் முடியாது. அதனால யாருடைய பல்லக்களாவது ஏறித்தான் கரை சேர வேண்டிய கட்டாயத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். இப்படி இவங்க சொல்றதுனால மாமனும் மச்சானும் இவங்களுக்கு துணை போவாங்கன்னு எதிர்பார்க்கங்களா? அதெல்லாம் நடக்காது. அதாவது அதிமுகவினுடைய நிலைமை, அதாவது ஜெயக்குமார் அதிமுக இல்லைன்னா எடப்பாடி அதிமுக, அதிமுகவின் நிலைமையும் இவங்க நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, நாவலர் ஒரு கதை சொல்லுவார், கும்மிருட்டு, முரட்டு மனைவி, சுருட்டு பாய், பாயை விரிச்சிருவான், மனைவி அடம்பிடிப்பா. கும்மிருட்டு, மனைவி சரின்னு ஒத்துக்குவா, பாய் சுருன்றும். இப்படி ஒரு இரவு முழுவதும் அனுபவிக்க முடியாத அவனை மாதிரி இவங்களுக்கு எந்த முட்டுச்சந்திர போய் முட்டுச்சந்திர நிற்கிறாங்க, எங்கே போய் முட்டுவதுன்னு வழி தெரியாமல், வாசல் தெரியாமல் தத்தளிக்கிறார்கள், தவிக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள், திசை தெரியாமல் இன்றைக்கு ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். ஆகவே இவர்களுக்கு மச்சான் வரப்போவதில்லை, பங்காளியும் வரப்போறதில்லை, மாமன் வரப்போவதில்லை. பங்காளி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் செல்லூர் ராஜன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கூட்டணியை வந்து பாஜக மேலிடம் தான் முடிவு செய்ய, அண்ணாமலையோ மாநில தலைமையோ முடிவு செய்யாது, தேசிய தலைமை தான் முடிவு செய்யும்னு அவர் சொல்வதற்கு காரணம், அவங்களுக்கு இவங்களுக்கு பற்றுக்கோடு தேவைப்படுகிறது. ஆகவே அவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அது அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, அந்த கட்சிக்கு உதவி தேவைப்படுவதனால செல்லூர் ராஜு இப்பவுமே ஒரு துண்டை போட்டு செல்லூர் ராஜு பேச்சிலே கூட ஒரு மாற்றம் தான் இதை சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாளா பாஜக அவரு கடுமையான விமர்சனத்தை முன்வச்சுட்டு தந்தாரு. இன்னைக்கு தான் நமக்கு ஏதாவது ஒரு பற்றுக்கோடு வேணும்னு நினைக்கிறாங்க. கொழுகும்பு இல்லாமல் கிடக்கிற வாடி கிடக்கிற கொடி அதிமுக, அதுக்கு ஒரு கொழுகும்பு வேணும். அது பிஜேபியா இருந்தா நல்லதுன்னு ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறாரு. அந்த கட்சி எடுக்குமாங்கிறது போக போக தெரியும். ஆனால் தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். மணிகண்டன் செல்லூர் ராஜு பேச்சில் ஏன் இந்த ஒரு சின்ன ஒரு மாறுபாடு, ஒரு பாஜக மேல ஒரு சின்ன பாசம் அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுது. உங்க பார்வையில் அந்த மாவு மச்சான் கூட்டணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் ராஜா. அதாவது திருமணமே ஆகாத, சந்தையில் விலை போகாத மாப்பிள்ளை
மல்லாந்து படுத்துக்கிட்டு வரப்போற மாமனையும் மச்சானையும் பத்தி கனவு கண்டாராம் அப்படின்னு சொல்லி கும்மிருட்டு பாய் கதையை சொன்னாரு. நீங்க கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளன்ட்டீங்க. சரி வாங்க வாங்க. ஆமா, அந்த மாதிரிங்க. அதாவது இந்த அங்காளி பங்காளி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதை வச்சு சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம், அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, எதையோ கண்டு எதுக்கோ அஞ்சு நாம் பயந்துக்கிற மாதிரி நாங்களும் திமுகவும் பங்காளிகள், ஒன்று நாங்கள் ஆளுவோம் இல்லை அவங்க ஆளுவாங்கன்னு சொல்கிறது அதிமுகவோட அடிப்படை கொள்கைக்கு முற்றிலும் மாறானதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துரோகத்தால் திமுகவிலிருந்து தூக்கி வீசப்பட்டு திமுக, அதுவும் குறிப்பாக அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு திமுகவினுடைய குடும்ப சொத்தாக, கருணாநிதியினுடைய குடும்ப சொத்தாக மாறிப்போன திமுகவை எதிர்ப்பதே, ஜென்ம பகையாளியான திமுகவை முரட்டுத்தனமாக எதிர்ப்பது தான் அதிமுகவோட அடிப்படை கொள்கை. அம்மா அவர்கள் மறைகிற கடைசி காலம் வரைக்கும் திருக்குவளை தீய சக்தின்னு சொன்ன திமுகவும் நானும் பங்காளிகள் அப்படின்னு அதிமுக சொல்கிறது. நான் என்னுடைய ஒரு அதிமுக ஆதரவாளருங்கிற முறையில் என்ன பார்வையில் பார்க்குறேன்னா, சித்தாந்த குழப்பம் முதல்ல வரக்கூடாதுங்க. அதாவது திராவிடத்தை 2 கட்சிகளும் வலியுறுத்தினாலும் திமுக பேசுகிற திராவிடமும் தேசியத்தை உள்ளடக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற திராவிடமும் வேற அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தெரியும். எதற்கெடுத்தாலும் தேசிய கட்சிகளோடு மோதுவது, மத்தியில் இருக்கும் கட்சிகளோடு மோதுவதுங்கிறதே திமுகவோட உளுத்து போன 50 ஆண்டு கால அரசியல். ஆனால் அதிமுக ஆக்கப்பூர்வமாக, அது மொராஜி தேசாயாக இருக்கட்டும், வாஜ்பாயாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், பின்னால் வந்த ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஆதரித்த ஒரு இயக்கம். மத்தியில் உள்ளவங்களோட தேவையில்லாமல் கம்பு சுற்றக்கூடாது அப்படின்னு பல அடிப்படை, அதாவது இந்த நீட் தேர்வு, இருமொழி கொள்கை, இதில் வந்து எல்லா மாநில கட்சிகளும் ஒரு ஸ்டாண்டு தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி சில கொள்கைகளை தவிர அதிமுக அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசி அது மூலமாக சிறுபான்மையினர் வாக்கு வாங்குறது ஒரு வாடிக்கையாக வச்சிருக்கிறது திமுக. அனைத்து மதத்திற்குமான எல்லாத்தையும் உள்ளடக்கிய கட்சிங்கிறது அதிமுக. இப்படி இருக்கிறப்ப தேவையில்லாமல் இந்த சித்தாந்த குழப்பமும் அடையாள குழப்பத்திலும் அதிமுக கொஞ்சம் சிக்கி தவிக்குது அப்படிங்கிறது தான் 2ஆம் கட்ட தலைவர்களுடைய இந்த துரதிர்ஷ்டவசமான பேச்சுங்க. திமுகவினுடைய மூர்க்கத்தனமான எதிர்ப்புங்கிறது தான் அதிமுகவோட ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை மாற்றினதுனால தான் இந்த ஒரு சின்ன சரிவு அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு தயவு செய்து அதிமுகவினுடைய 2ஆம் நிலை தலைவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. ஏங்க, மூட்டை பூச்சிக்கு பயந்து யாராவது ஊட்ட கொளுத்துவாங்களா? கடந்த தேர்தலில் பாஜக வாங்கினது அவங்க தனித்து 11%. இந்த பிரபலமான தனிப்பட்ட நபர்கள் தாமரையில் நின்று வாங்கின வாக்கு கழிச்சிங்கன்னா ஒரு 7 முதல் 8% வருவாங்க. அது மோடி என்பவர் எடுத்த படையெடுப்பு, பிரதமர் என்பவருக்காக போடப்பட்ட ஓட்டு. ஆனா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவங்க அதிமுக வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப அண்ணாமலை தானே திரும்ப தெளிவா சொல்றாரு, உங்க கூட பங்காளிகள் கூட எங்களுக்கு கூட்டணி இல்லவே இல்லைன்னு தான் அவர் சொல்லிருக்காரு. ஏங்க, அதை சொல்ற வரைக்கும் இவர் முதல்ல நியமிக்கப்பட்ட அந்த பதவியில் இருப்பாரா அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அது வந்து ஒரு நாமினேட்டட் போஸ்ட். ரஜினிகாந்துக்காக பெங்களூரில் ரகசியமாக தயாரிக்கப்பட்ட அண்ணாமலை என்பவர், அண்ணாமலையோட ஒரிஜினல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகலன்னு தாமரைங்கிற வண்டியில் ஏறிக்கிட்டு, அது 4 சக்கர வண்டின்னு கூட தெரியாமல் 2 சக்கர சைக்கிள் நினச்சிக்கிட்டு ஓட்ட தெரியாமல் அந்த வண்டியை காலி பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் ஆரம்பத்திலேயே உங்கள் சன் நியூஸில் சொல்லியிருக்கிறேன், தெரியாமல் தூக்கி வைத்த பிஜேபி இவருக்காக மிகப்பெரிய விலையை கொடுக்க போகிறது. இவரை ஒரு மாநில தலைவர் பதவியிலிருந்து நாளைக்கு மாற்றினா அடுத்த நிமிஷம் இவர் ஒரு பிராந்திய கட்சியை தொடங்கும் எண்ணத்தில் இருக்கிறாருங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் உங்கள்கிட்ட வலியுறுத்தி சொல்கிறேன். அவர் ஒரு தேசிய சிந்தனை கொண்டவர் அல்ல, தேசிய கட்சிக்கு சரியான நபர் இல்லை. துரதிர்ஷ்டவசமாக பாஜகவை அவர் அங்கே இருந்துக்கிட்டே அந்த கட்சி நல்லா திரும்ப கேளுங்க, அவருடைய குரல் எப்பயுமே தனியாக ஒலிக்கும். 2ஆம் நிலை பாஜக தமிழக தலைவர்கள் யாராவது ஒரு சொல்ற கருத்தை ஏத்துக்கிறாங்களா? அவங்க எல்லாம் இருப்பாங்க. யாரு 2ஆம் கட்ட பாஜக தலைவர்கள் யாரு வந்து மறுத்திருக்காங்க? அந்த மாமா மச்சாங்கிறத எடுத்து கொடுத்ததே இங்க ஷோல உட்கார்ந்து இருக்கிற நாகராஜ் தானே சார். அதாவது பாஜக ஓரளவுக்கு கட்டுக்கோப்பான கட்சி. அந்த கட்சியில் வெளியரங்கில் வந்து யாரும் பட்டவர்த்தனமாக பேச மாட்டாங்க. அவங்களுக்குள்ள உள்ள கோர் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த இதில் அவங்களுடைய கருத்து அண்ணாமலை தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் பேசினாங்களே போதாதா, அதற்காக அவங்க பொதுவெளியில் கண்டிக்கப்பட்டாங்க, அது வேற விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு பாஜகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலை ஒரு சரியான தலைமை அல்ல
அப்படின்னு இருக்காங்க. நான் தான் உங்கள் டிவி விவாதத்தில் தான் சொன்னேன், லண்டன் போயிட்டு வா மழை இருக்குதான்னு பார்க்கலாம் தலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா வரேன் 20% வாங்கலாம் 22% வாங்கலாம்னு ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தினாரு. ஆனா உண்மையான பாஜகவின் பலம் இவ்வளவுதான் தெரிஞ்சப்ப இந்த மூட்டைப்பூச்சியை பார்த்து அதிமுக தன்னுடைய வீட்டை கொளுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய முதல் பார்வைக்கு. ரைட் பொன்ராய் சார், அதாவது வந்து பாஜகவோட தயவு எங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறத வந்து சேலம் மணிகண்டனும் குறிப்பிட்றாரு, ஜெயக்குமாரும் கிட்டத்தட்ட அதான் சொல்லியிருக்காரு. செல்லூர் ராஜு மட்டும் ஒரு சின்ன விஷயத்தில் லைட்டாக முரண்பட்டு நிற்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இதை? இது ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷனாகவே எனக்கு அதாவது மாமன் மச்சான் பங்காளிகள் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பங்காளிகளாக இருந்தவர்களை பகாளி ஆக்கியவர்கள் பிஜேபி கட்சியினர். பங்காளிகளாக இருந்தாங்க சிவசேனாவோட, அவங்கள பகையாளி ஆக்கி அவங்கள கவிழ்த்தார்கள். நிதிஷ்குமாரை பங்காளியாக வச்சுருந்தாங்க, பகையாளி ஆகி கவிழ்த்தார்கள். இப்போ மாமன் மச்சான் ஆக்கிட்டாங்க. இப்போ அடுத்து அகாலிதளத்தை வந்து பங்காளியாக வச்சுருந்தாங்க, அதையும் கவிழ்த்து விட்டாங்க. இது மாதிரி வந்து அதிமுகவை பங்காளியாக வச்சுருந்தாங்க, அதையும் கவிழ்த்து இன்றைக்கி அதிமுகவை சின்ன பின்னமாக்கி ஒன்றுக்கு நாளாக்கி இன்றைக்கி வந்து சீரழித்து விட்டார்கள். எனவே இனிமேல் பங்காளிகளோடு அவர்கள் கூட்டு சேர முடியாது என்ற நிலை ஏற்பட்ட பின்பு மாமன் மச்சானை தேடி அலைகிறார்கள். அதுதான் இங்கே அவருடைய நிலை. விஜய் மாமா மச்சான்லாம் விஜய் சொல்லிட்டாரு, அண்ணாமலை விஜய் சொல்லியிருக்காரு அவர். அப்போ விஜய் வந்து நாளைக்கு வர்றதுக்குள்ளே அவருக்கு ஆப்பா விஜய்க்கு விஜய் வந்து மாமன் மச்சான் ஆகிறதுக்கு மச்சான் கட்சியை ஆதரிச்சிடலாமே. அவர் விஜய் வந்து விஜயருடைய இதுவரைக்கும் கேள்விப்பட்ட விஷயங்கள் கொள்கைகள்லாம் பார்க்குறப்ப அவர் மாமன் மச்சான் உறவுக்கு செல்ல மாட்டார் என்று தான் நினைக்கிறேன். இல்லை அண்ணாமலை தான் கூப்பிட்றாரு. விஜய் இது வரைக்கும் அது தொடர்பாக எதுவும் வாய் திறக்கவும் இல்லை, எதுவும் பேசவும் இல்லை, கொடியை தான் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இப்போ விஜய் வந்து அண்ணாமலையை முதல்வராக ஏற்றுக்கொள்வார் என்று அண்ணாமலை நம்புகிறார் என்று நம்ம நினச்சிக்கலாம். அப்போ வந்து பங்காளிகளை பகையாளி ஆக்கிவிட்டு மாமன் மச்சான் உறவை தேடி செல்கிறது பிஜேபி என்று தான் இன்றைக்கு நிலைமை இருக்கிறது அவர்களுக்கு. எப்படியாவது இந்த 18% ஓட்டு பிஜேபி கூட்டணியுடைய ஓட்டை மீண்டும் விஜய் போன்ற ஆட்களை வைத்து சீமான் போன்ற ஆட்களை உடன் சேர்த்து கிட்டத்தட்ட 2ஆம் இடத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று அண்ணாமலை கனவு காண்கிறார். இதற்கு சீமானும் ஒத்துக்கொள்ள மாட்டார், விஜயும் ஒத்துக்கொள்ள மாட்டார், இந்த 2 பேரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய நிலைமையை இவர் கட்டி காக்க முடியுமா அண்ணாமலை என்பது கேள்விக்குறி. நாளைக்கு அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து வேற எங்கே திமுகட்டிருந்து கூட்டணி வராது. பிஜேபியிலிருந்து கூட்டணி கட்சிகளை எடுப்பதற்கு எடப்பாடிக்கு சக்தி இருக்கிறதா என்பது போக போக தான் தெரியும். இது வரைக்கும் அவர்கிட்ட இல்லை, இது வரைக்கும் அந்த அட்ராக்ஷன் இல்லை. 20% வாக்கு வங்கியை வைத்து 2ஆம் இடத்திற்கு வந்து கிட்டத்தட்ட பல்வேறு தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு பல்வேறு தொகுதிகளுக்கு 4ஆம் இடத்திற்கு போய் டெபாசிட் போக வேண்டிய நிலைமைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் எடப்பாடி. பட் எடப்பாடி தான் ADMKயை ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்கார், அது அந்த வரைக்கும் ஓகே. ஆனால் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியிருக்கிறார் எடப்பாடி என்றால் அது கேள்விக்குறி. இன்னைக்கு அண்ணாமலை பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மாமன் மச்சான்கள், யார் பாமக மாமன் மச்சான், விசிகே மாமன் மச்சான், அப்புறம் வந்து சாரி விசிகே இல்லை, இது ஒரு இவர் நம்ம இல்லை இவர் நம்ம ஜிகே வாசன் மாமன் மச்சான். அப்புறம் மற்ற மாமன் மச்சான்கள் எல்லாம் வந்து அண்ணாமலையோடு இருப்பாங்களா இல்லை பங்காளிகிட்ட வந்துடுவாங்களான்றத அண்ணாமலை எந்த அளவுக்கு கீப்பப் பண்ண போகிறாருன்றதை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா உள்ளுக்கு இருக்கக்கூடிய இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பங்காளிகள் வேண்டாம்னு சொன்னால் கூட நாஞ்சில் சம்பத் சார் குறிப்பிட்டாரு, இல்லை பங்காளியோட தான் போய் நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதான் செல்லூர் ராஜ் லேசாக இண்டிகேஷன் கொடுக்குறாரு. இவர் ஜெயக்குமார் வந்து அது இல்லைன்னு சொல்கிறாரு. அவர்களுக்குள்ள ஒத்த கருத்து இல்லை. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்றைக்கு பிளவுபட்ட கருத்தாக காணப்படுகிறது. எடப்பாடி ஒரு கருத்தில் இருக்கார், மற்ற அமைச்சர்கள் ஒரு கருத்தில் இருக்காங்க, ஜெயக்குமார் ஒரு கருத்தில் இருக்கார், சிவி சண்முகம் ஒரு கருத்தில் இருக்கார், முனுசாமி ஒரு கருத்தில் இருக்கார். இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்கக்கூடிய அங்கே யூனிஃபைடு ஒரு ப்ரொஜெக்ஷன் இல்லை. இங்கே அவர்கள் வந்து ஏன் இல்லை அப்படின்னா எடப்பாடியினுடைய நிலைப்பாடு தான் அதுக்கு காரணம். மாநிலத்தில் எங்கள் அண்ணாமலை வந்து வேண்டாம், ஆனால் மத்தியில் வந்து மோடியும் அமித்ஷாவும் வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் இன்றைக்கு கீழே இருக்கக்கூடிய 2ஆம் மட்ட தலைவர்களை வந்து ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது.
பிஜேபி ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தால், மணிகண்டன் வந்துடுறேன் முடிச்சிருட்டோம். அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தால் தொண்டர்கள் எல்லாம் வந்து எதுக்கு டைரெக்டாக பிஜேபிக்கே சப்போர்ட் பண்ணிடலாம், எதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சப்போர்ட் பண்ணலாம்னு பாதி பேர் அங்கே போயிட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 2 கோடி வாக்குகள் இருக்குது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு 1 கோடி வாக்கு போச்சே, 1 கோடி வாக்கு எங்கே போச்சுன்னு தெரியல. அப்போ 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி எங்கே போச்சு? அப்போ இழந்த வாக்கு வங்கியை எப்படி மீட்கப் போகிறார்கள்? அப்போ ஒரு எம்ஜிஆரை போல இல்லை ஜெயலலிதாவை போல இவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவராக இருக்கலாம். என்றைக்கு இவர் மக்கள் தலைவர் ஆகிறாரோ அன்றைக்கு தான் வந்து அதிமுக வெற்றி பெறும். அதுவரை இல்லைன்னு வெற்றி பெறாது. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆம் இடமா 3ஆம் இடமா என்று போட்டி போட வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. பிஜேபி வந்து 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற தள்ளிவிட்டு 2ஆம் இடத்திற்கு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் அவர்கள் பயணிக்கிறார்கள். எனவே தான் அவர் புது மாமன் மச்சான்களை தேடி செல்கிறார் அவர் அண்ணாமலை. ரைட். நித்யானந்தனோட பார்வையும் கேட்டுருவோம். ஐயா, இந்த ஒரு பக்கம் மாமன் மச்சான் கூட்டணி, இன்னொரு பக்கம் பங்காளி கூட்டணி, வெளில போகிறது யாரோட வியூகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். பங்காளிகள் என்று சொல்வதை திமுக அதிமுக 2 பேருமே பங்காளிகளாக சட்டமன்றத்திலே கூட அறிவித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அண்ணாமலையும் அதில் வந்து அவரையும் சேர்த்துக்கிட்டாரு, நாங்கள் 3 பேருமே பங்காளிகள் தான். நான் சொல்ல வருது பங்காளிகள்லாம் யார் சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, திமுகவும் அதிமுகவும். அதில் அதிமுக தான் பங்காளிகள்னு சொன்னது, திமுக அதை ஏற்றுக்கொண்டது, அவ்வளோதான். திராவிட முன்னேற்ற கழகம், அகில இந்திய அண்ணா திராவிட, இந்த 2 தவிர 3வது சக்தி தமிழகத்திலே கால் ஊன்றக்கூடாது, முடியாது என்பதுதான் அவர்களுடைய நிலையாக அறிவித்தார்கள். அதுதான் உண்மை என்றும் பாடுபட்டார்கள். ஆனால் நடந்தது வேறு மாதிரி ஆகிவிட்டிருக்குது. ஒன்று வேறு மாதிரி நடக்கல, வேறு மாதிரி இல்லை. 2வது இடத்துக்கு இருக்கிறாரா அல்லது 3வது இடத்துக்கு செல்ல போகிறாரா, அழகாக சொன்னார் இவர் கூட. அதனால் அவருடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் கட்டி காத்த அதிமுக டெபாசிட் இழக்கக்கூடிய அளவுக்கு கூட வந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அது உண்மையிலேயே சரிவிலே இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10-11 தேர்தலாக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக சரிவிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவங்க 2 பேரும் மாமன் மச்சானாக இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. இவர் கூட இருக்கக்கூடியவங்க அவங்க 2 பேரும் பங்காளிகள், இவங்க மாமன் மச்சான் என்று ஒரு ஆங்கிலத்தில் லைட்டர் வெயின் என்று சொல்வார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு நகைச்சுவை உணர்வோடு அவர்கள் பங்காளி என்றால் மாமன் மச்சானோடு நாங்கள் இருந்துட்டு போகிறோம், நாங்களும் வந்து 3வது சக்தியாக வந்து விட்டோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் அவர் பேசியிருக்கார். நான் கூட அதுதான் கேட்டேன். நாங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் கிடையாது, 3வது இடமாக நாங்கள் வந்திருக்கிறோம், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் முடியும், இது மாமன் மச்சான் கூட்டணி என்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார்கள். 2வது, தமிழகத்தை பொறுத்தவரை 67 வரையிலே ஒரு கட்சி ஆட்சி இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. காங்கிரஸ் தனியாக நின்று ஆட்சி செய்தது. ஆனால் 67க்கு பின்னாலே நடந்த எந்த தேர்தலிலுமே தனியாக எந்த கட்சியும் இருக்கவில்லை. ஒன்று ஜாதி கட்சியோடு இருப்பார்கள் அல்லது சிறிய சிறிய கட்சிகளை சேர்த்து கொண்டு தான் இருப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்த்தும் சொல்லுகிறேன். அதனால் தனிப்பெரும் கட்சியாக தனியாக மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வந்தார்கள் என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவர்கள் சொல்லிக்கொள்ள முடியாத ஒன்று, அதுதான் உண்மையும் கூட. இல்லை இவர் நாஞ்சில் சம்பத் சார் குறிப்பிட்டது போல இங்கே வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒரு இடம் ஜெயிக்கிறதுனா கூட உங்களுக்கு வந்து மச்சாந்தோணம் தேவைப்படுது, அது இல்லாமல் உங்களால் மலையேற முடியாது. அதுதான் அவரும் கேட்டார். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்தால் நீங்கள் எத்தனையோ மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்திருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ தான் சின்னதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2வது, காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்பும் மீறி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ 3.3 விழுக்காடு இடம் இருக்குமா அல்லது நோட்டாவோடு போட்டி முடியுமா என்று கேட்டவர்கள் தமிழக கட்சிக்காரர்கள். இன்றைக்கு அவைகள் எல்லாம் உடை தெரிந்துவிட்டு தனியாக 11.5 விழுக்காடும் கூட்டணியிலே 18 விழுக்காடும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நோட்டாவுடன் போட்டியா என்பதை அவர்கள் வளர்ந்திருக்கிறதா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக வளர்ந்திருக்கிறது, பாஜக வளர்ந்திருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய செயலாலே அது தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. தமிழகத்தில் என்னமோ சந்தேகம் தான் சொல்லுங்க. இல்லை, தனியாக 11 கூட்டணியோட அது எப்படி பகுத்து பாகுபடுத்துறீங்க நீங்கள்? புள்ளி விவரங்கள் நமக்கு சொன்னதான் நம்ம சொல்கிறோம், நாமளா அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. புள்ளி விவரங்கள் நமக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அதைத்தான் நாம் சொல்லுகிறோம், ஆச்சுங்களா? அதனால் யாருமே தனியாக நின்று தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தது கிடையாது. அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து விட்டு
அங்கே ஒரு மாற்று சக்தியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய ஆட்சிக்கு மாற்று சக்தியாக நம்முடைய கூட்டணி அமைய வேண்டும், மாமன் மச்சார்கள் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் அவர் சொல்லுகிறார்கள். எனவே இதில் எந்தவித குழப்பமும் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. நோட்டாவுக்கு கீழே என்பதை முறியடித்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு சீரியஸ் கண்டஸ்டன்ட் என்ற அளவில் வந்து விட்டாச்சு. இதுவும் ஒரு அரசியல் சக்தி தான் என்று வந்தாச்சு. விஜய் அவர் கூப்பிட்டாரா, விஜய் இவர் கூப்பிட்டாரா அப்படிங்கிறது, விஜய் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறாரான்றதை பொறுத்து தான் நம்ம அதெல்லாம் பேச முடியும். ஏன்னா ரஜினிகாந்த் கட்சி துவங்கி அண்ணாமலை தானே அதை பேசியிருக்காரு. விஜயை பற்றி அண்ணாமலை தானே ஆரம்பிக்கிறாரு. இல்லைங்க, யார் பேசினாலும் நான் அண்ணாமலைக்காக அட்வொகேட் பண்ணலைங்க. பொதுவாக தமிழக அரசியல் சூழ்நிலை சொல்கிறேன். யார் பேசினாலும் ரஜினிகாந்த் அவர்கள் நாளையே கட்சி துவங்க போகிறார் ஹைதராபாத்லேருந்து வந்த உடனே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்னாச்சு? அதனால் அப்படிப்பட்ட ஒரு ரஜினிகாந்தை விட ரசிகர்கள் உள்ளவர் விஜய் என்று சொல்ல முடியாது. சூப்பர் ஸ்டார் என்றால் ரஜினிகாந்த் தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்டவரை கட்சி ஆரம்பிப்பதற்கு முடியாமல் போய்விட்டது. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்து விட்டு தாயும் மகனுமாக பசுவும் கன்றுமாக ஒன்றிணைந்து விட்டார் திமுகவோட ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக. அந்த நிலையிலே தான் நடிகர்கள் ஆரம்பிக்கிற கட்சி அப்படி இருக்கிறது. எல்லோரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆக முடியாது. புரியுதுங்களா? அதனால் விஜய் கட்சி ஆரம்பிக்கட்டும். கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய நிலை என்ன என்று அவர் சொல்லட்டும். அந்த நிலை பாஜகவுடன் செல்லுமா அல்லது திராவிட கழகங்களோடு செல்லுமா அல்லது தனியாக? அண்ணாமலை விரும்பலாம், விஜய் கூட சேர்ந்து அண்ணாமலை விரும்பலாம். அதை விஜய் விரும்புறாராங்கிறதான கேள்வி. திமுக விரும்பாதா? திமுகவும் விரும்பும். யாரும் இருந்தாலும் சேர்த்துக்குவாங்க. ஏன்னா அண்ணாமலையை விஜய் விரும்பலாம். அதுதான். ஆனா விஜய் அண்ணாமலையை விரும்புவாரா அப்படிங்கறதான கேள்வி. பிஜேபியில் இருக்கிறவங்க விஜய் ஆண்டனியை விரும்புவாங்களா? வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு கூட்டு கணக்கு இதெல்லாம். அதில் வெற்றி பெற்றால் அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும், மக்கள் நல பணிகளை செய்ய முடியும், அவருடைய கொள்கை கோட்பாடுகளை மக்களுக்கு எடுத்து செல்ல முடியும். இதற்காகத்தான் கூட்டணி அமைகிறது. அதனால் ஏதோ அதிகார வெறி பிடித்து கூட்டணி அமைக்கிறார்கள் என்றெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அரசியலில் உழைத்தவர்கள் தான். கருணாநிதி அவர்களுக்காக ராஜ்நாத் சிங் வரானா எவ்வளோ விமர்சனங்கள் வருகிறது. எல்லா விமர்சனங்களையும் மீறி தான் அவர் வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு ஆற்றிய பணியினை யாரும் மறுக்க முடியாது. வேறு கட்சியாக இருக்கலாம். சரி சரி சார் சம்பத் சார், இந்த அடுத்தடுத்து இந்த அதிமுக பாஜக மோதல் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஒன்று மாற்றி ஒன்று தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது. என்ன காரணமா எடுத்துக்கிறது? ஒரே ஒரு கருத்தோடு முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இங்கே பேசுறவங்க பேசுறாங்க, பொதுவாக அண்ணா திமுகவாக பேசக்கூடியவர்களும் பேசுறாங்க. என்னன்னா பாஜகவுடன் கூட்டில்லை, அண்ணாமலை இருக்கின்ற வரை பாஜகவுடன் கூட்டில்லை, இதான் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்துத்துவா கொள்கை இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைப்பதில்லை, அதனால்தான் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் என்று சொன்னது உண்மையா, அல்லது அண்ணாமலை இவர்களுக்கு தொல்லை கொடுப்பது உண்மையா? இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுதான் உண்மையாக இருக்க வேண்டும். மணிகண்டன் இதுக்கான பதில வாங்கிடலாம். ஒரே செகண்ட் சார் வந்துடுற. மணிகண்டன் 2 கேள்வியை முன் வச்சாரு. உங்களுக்கு பிரச்சனை கொள்கையா அண்ணாமலையா? அதாவதுங்க, பெரியவர் நித்யானந்த ஐயா ஒன்று சொன்னதுக்கு அவரை நினைவுறுத்த விரும்புகிறேன். பாராளுமன்ற தேர்தல் ஏறத்தாழ அறிவிக்கப்பட்ட நிலையிலும் கூட பாஜக மீண்டும் அதிமுகவோடு சேரலாம் அப்படிங்கிற நிலைமையில் பாஜக தரப்பிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லப்பட்ட செய்தி, தேவை ஏற்பட்டால் மாநில தலைமையை மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லிக்கூட அதை மறுதளித்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். உங்கள் ஊடகமே நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க, பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்திருந்தால் ஒரு 10-15 இடங்களில் குறைந்தபட்சம் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அரசியல் கணக்கு தெரிந்தும் கூட இந்த கூட்டணி எதிர்காலத்தில் சிறுபான்மையினருக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறதுனால அந்த கூட்டணியை உதறி தள்ளிட்டு வெளியே வந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது நித்யானந்த ஐயாவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பொன்ராஜ் சொன்னாருங்க, அவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைக்கு பின்னாடி ஒளிவட்ட எதுவும் சுற்றுறதா நினைக்கல. அவருடைய உயரம் நன்கு தெரிந்தவர், சாதாரண கீழமை நிலைமையிலேருந்து மேலே வந்தவர். புரட்சித் தலைவர் மாதிரியே திரைத்துறையிலேருந்து தலையில் ஒரு ஒளிவட்டத்தோடு வந்தவர் அல்ல. அவருடைய தலைமை ஏற்ற பின்பு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க, அது மறுப்பதற்கே இல்லை. அவருடைய தலைமை பண்பை நிரூபிப்பதற்கான ஒரே அவருக்கு வாய்ப்பு எது முதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 நிச்சயமாக அதை நிரூபிக்க வேண்டும். 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்று சொல்லி திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமான்னு மக்கள் முன்னாடி நிற்கிறப்ப நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதிமுகவுக்கு ஜோசப் விஜயும் வேணும், விஜய் ஆண்டனியும் வேணும், எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. சரி, ஓகே சம்பத் சார், இந்த குழப்பம் பிரச்சனைங்கிறது அதிமுக பாஜக இடையே தொடர்ந்து அடுத்தடுத்து ஒன்று மாற்றி ஒன்றில் தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணமாக எடுத்துக்கிறது?
அதாவது அதிமுகவை அது இன்றைக்கி ஒரு தேடுவார் இல்லாத திரவியமாக, அவ்வளோ குறைத்து கேளுங்க, தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, ஆடுவார் இல்லாத அரங்கமாக அதை எடப்பாடி இன்றைக்கு மாற்றியிருக்கிறார். உங்களுக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவர்னா ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்குகிற தலைவர். அவர் அந்த கடமையாவது செய்கிறாரா? அந்த கடமையாவது முறையாக செய்கிறாரா? திமுகவை எதிர்ப்பதுதான் அதிமுகவினுடைய மூல கொள்கைன்னு சொல்றார். அந்த அந்த கட்டம் தலைவர் கலைஞர் காலத்தோடு முடிந்து விட்டது. இன்னைக்கு 7.2% என்று ஒரு இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த அவசர சட்டத்தில் கையெழுத்து போடுவதற்கு ஆளுநர் மறுக்கிறார். ஆளுநர் மறுத்ததற்கு பிறகு ஆளுநருக்கு ஒரு அழுத்தத்தையும் நிர்பந்தத்தையும் நெருக்கடியும் கொடுப்பதற்கு எடப்பாடிக்கு முடியவில்லை. அண்ணன் ஸ்டாலின் கிண்டி ராஜபவனுக்கு முன்னால் கருப்பு சிகப்பு கொடி ஏந்தி கடல் தோற்க முழக்கமிட்டு அதற்கு பிறகுதான் கையெழுத்திட்டார். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அத்துமீறி அதிகார துஷ்பிரயோகத்தினுடைய எல்லைக்கு சென்று ஆய்வு செய்கிறேன் என்கிற பெயரால் தமிழ்நாடு முழுவதும் புறப்பட்டு போனார். ஆய்வு செய்ய போன பன்வாரிலால் புரோஹித்தை கண்டித்திருக்க வேண்டிய எடப்பாடி கண்டிக்கவில்லை, திமுக கண்டித்தது. திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தி சிறை சென்றது. திமுக தோழர்கள் எடப்பாடியால் கைது செய்யப்பட்டார்கள். அதனால அந்த கடமையை கூட அவர் செய்யலை. இப்போ லேட்டரல் என்ட்ரி என்கிற பெயரால 63 பேரை இன்றைக்கு நியமித்திருக்கிறது ஒன்றிய அரசு. நாடு முழுக்க மிகப்பெரிய கொந்தளிப்பும் கொதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இது சமூக நீதிக்கும் இடஒதுக்கீடும் வந்திருக்கின்ற ஒரு பேராபத்து என்று எல்லா கட்சிகளும் உணர்த்துகின்றன. எடப்பாடி எங்கே போனார்? ஏன் ஒன்றும் சொல்லலை? அப்ப நீங்க எதிர்க்கட்சி தலைவராக கூட கடமையாற்ற முடியவில்லை. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் நீங்கள் இயங்க முடியவில்லை. அதிமுக இனி தேவைப்படாது என்று மக்கள் முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியை அதல பாதாளத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு அவர் நிறுத்தி இருக்கிறார். திமுகவுக்கு தேசிய பற்று பற்றி அதிமுக ஒன்றும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது நிதி வேண்டும் என்று அன்னை இந்திரா கேட்ட பொழுது இந்தியாவில் 6 கோடி ரூபாய் கொடுத்தது அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞர் தான். இந்திய துணைக்கண்டத்தில் தேசிய பற்றை திமுகவுக்கு சொல்லித் தருவதற்கு யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் சிந்திக்கிற திமுக அந்த தடத்தில் பயணிக்கிறது. இப்பொழுது நான் கேட்கிறேன், இன்னைக்கு அதிமுக யாரோடு கூட்டணி வைத்துக் கொள்ளும்னு சொல்வதற்கு அவர்களுக்கு அடையாளம் கட்ட ஒரு கட்சி இருக்கா? தேவநாதன் கூட போலன்னா அவரும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அவங்க தேவநாதன் கூட போறேன்னு சொல்லவே இல்லையே சார். இல்லை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா அவரு தான், அவரும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. நீங்க யாரு கூட போறீங்க? பிஜேபிக்கு அந்த நிலைமை. கமலாலயத்துக்கு யாரும் வரமாட்டான். அது அண்ணாமலைக்கு தெரியும் யாரும் வரமாட்டான். அதனாலதான் மச்சானை தேடி அலைகிறாரு. மச்சான் ரொம்ப தெளிவா இருக்காரு. ரைட்டு. நாகராஜ் அங்க கூட்டணிக்கு ஆள் இல்லை, அங்க பங்காளியும் வரமாட்டாங்க, மச்சானும் வரமாட்டாங்க, மாமனும் கிடையாது. அதனால தான் இந்த மாமனையும் மச்சானையும் தேடி அலைகிறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு நாஞ்சில் சம்பத் குறிப்பிடுறாரு. எப்படி பார்க்குது பாஜக இந்த விஷயத்தை? இல்லை, நம்ம அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் திராவிட இயக்கத்துடைய பேச்சாளர் ஒரு கும்மிருட்டு கதை சொன்னார். திராவிட கொள்கையெல்லாம் கோழி குருடாக இருந்தாலும் பரவாயில்ல, குழம்பு ருசியாக இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு கொள்கை உள்ள கட்சி. அதனால் பாயை பற்றியெல்லாம் அவங்க எப்பவும் கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் அவங்களோட காரியம் முக்கியம். அதில் நாம் ஜெயிக்கிறோமா, அது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குற ஒரு கொள்கை உள்ளவர்கள் இவர்கள்லாம். அதனால்
பாஜக சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு வலுவான கட்சி, எதையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து செய்கின்ற கட்சி, நாட்டின் மீது நாட்டின் வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால் தன் குடும்பத்திற்காகவோ தனக்கு மட்டுமோ ஒரு சுகம் கிடைத்தால் போதும் என்று எண்ணி பார்க்கின்ற செயல்படுகின்ற கட்சி இல்லை பாரதிய ஜனதா கட்சி. இன்னொன்று, எங்கள் தலைவர் இவ்வளவு தெளிவாக சொல்கிறார், நாங்கள் திமுக அண்ணா திமுக என்கிற அந்த பங்காளிகளோடு ஊழல்வாதிகளோடு நாங்கள் கூட்டு வைத்து கொள்ள மாட்டோம். தனித்து எண்கள் நாங்கள் 18% பெற்றிருக்கிறோம். அதற்கான முயற்சியை நாங்கள் மீண்டும் எடுப்போம் அப்படிங்கிற நோக்கம். அண்ணன் சொன்னார், நம்முடைய மணிகண்டன் அவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி அண்ணாமலை இருப்பாரா, இல்லை அவர் லண்டன் போயிட்டு வந்தால் இருப்பாங்களா, அப்படி இதெல்லாம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனி மனிதனை நம்பி இருக்கின்ற குடும்ப கட்சி அல்ல. இன்னைக்கு ராஜ்நாத் சிங் வராரு, அங்கிருந்து கட்டளை வருகிறது, நீங்களும் உடன் செல்ல வேண்டும் என்று ராஜ்நாத் சிங்கும் அழைக்கிறார். தனக்கு 1000 உள்ளுக்குள்ள கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் கூட கட்சி நன்மைக்காக, தலைமையின் கட்டளைக்காக கூட சென்று கலைஞருடைய சமாதியை வணங்கி அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிட்டு வந்திருக்கின்றவர்கள் கட்சியினுடைய ஒரு தலைவராக இங்கே இருக்கின்றார். இதுதான் பாஜக. அவர் சொன்னார் கோர் கமிட்டி அப்படித்தான். உங்களுடைய கருத்துக்கள் 1000 இருந்தாலும் நீங்கள் அங்கே பதிவு செய்யலாம். ஆனால் கூடி முடிவெடுத்த பின்பு என்ன முடிவெடுக்கப்பட்டதோ அதை பின்பற்ற வேண்டும். அது ஜி.கே. நாகராஜா இருந்தாலும் சரி, அண்ணாமலை இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அதுதான் சிஸ்டம். ஆனால் அந்த கூடி முடிவெடுப்பது நாட்டின் நன்மைக்காக இருக்கும். ஒரு தனிப்பட்ட நண்பரினுடைய நன்மைக்காகவோ குடும்பத்தின் நன்மைக்காகவோ இருக்கு. இல்ல பாஜகவுடைய நிலைப்பாட்டை நீங்க சொல்றீங்க. ஆனா சமீப காலமா பாஜகவுடைய குறிப்பா அண்ணாமலையோட சீண்டல் அப்படிங்கிறது அதிமுகவை நோக்கியே இருக்குது. ஏன் கொலம்பிய குட்டையில ஏதாவது இந்த மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிற பிளானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இல்லைங்க, நீங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக விட்டா வேற கட்சியே வரக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆண்ட கட்சியாக இருந்தது தமிழ்நாட்டில். அவங்க நிலைமை என்னாச்சு? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் செல்லு பிறந்தக. என்ன சொன்னார்? எங்களுக்கும் வீரம் இருக்கிறது, நாங்களும் ஏன் இப்படி எத்தனை நாளைக்கு சீட்டை கேட்கறதுன்னு கேட்டு சொன்ன ஒரு வார்த்தை அடுத்த நிமிஷம் அடுத்த நாளே அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா திமுக அதை விரும்பலை, உடனடியே கழட்டி விட்டுருவாங்கிற பயம். இதெல்லாம் திமுகவில் முடியும். அதைத்தான் அதிமுக எதிர்பார்க்கிறது. நாம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிக்கலாம், ஊழல் பங்கெடுத்துக்கலாம், நம்ம சவரித்து கொண்டு போகலாம். பாஜக எதற்குன்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் பாஜக விரும்பலை. எங்கள் அண்ணாமலை அதைத்தான் விரும்பலை. நீங்கள் யார்? மக்கள் கூட்டணி எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் 13 கூட்டணியை வச்சு ஜெயிக்கிறீங்க, அதிமுக சில கூட்டணியை வச்சு ஜெயிக்குது. ஆனால் நாங்கள் மக்கள் கூட்டணியோடு இருக்கிறோம். நாங்கள் மக்கள்கிட்ட போகிறோம். மக்கள் தான் எங்கள் மாமன் மச்சான். அதுதான் சொல்கிறார் அவர். அது ஜோசப் விஜய் வரட்டும் அல்லது சீமான் வரட்டும், நாங்கள் யாரையும் வேண்டான்னு சொல்லலையே. ஏன் திமுக எங்கூட கூட்டணி இல்லையா? இன்னைக்கு ஹஜ் பயணத்துக்காக 70% மானியம் கொடுத்தது யாரு? என்னுடைய வாஜ்பாய் தலைமையிலான அன்றைய பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுத்தது. அதிமுகவோட எந்த சூழலிலே கூட்டணி இல்ல அப்படிங்கறதுல இன்னும் பாஜக உறுதியா இருக்குதா? யாரோட? அதிமுகவோட. ரிப்பீட் பண்ணுங்க. அதிமுகவோட கூட்டணி இல்ல அப்படிங்கறதுல பாஜக தெளிவா உறுதியா இருக்குதா? பாருங்க, எங்க கட்சியினுடைய பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் விடுக்கின்ற செய்தி என்பது தமிழ்நாட்டின் பாஜகவுடைய நிலைப்பாடு. அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்த 2 கட்சியோட போக விரும்பலை, பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விரும்புகிறது, அதற்கான முயற்சி எடுக்கிறோம். மாமன் மச்சான் யாரு? கூட இருந்து உறவு கொடுக்கிறவங்க, தோல் கொடுக்கிறவங்க, காப்பாற்றுறவங்க. இந்த நாட்டின் அண்ணாமலையாங்க முடிவு செய்வாரு, அதெல்லாம் மேலிடமாக முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு இன்னைக்கு பேசியிருக்காரு. அதை நீங்க கவனிக்கலையா சார்? கவனிச்சேன் சார். மேலிடம் முடிவுங்கிறது என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற கோர் கமிட்டி அமர்ந்து முடிவு செய்யும். அதில் அண்ணாமலை தலைவர் அவர்களும் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த சமயத்தில் சாதகம் பாதகம் குறித்து முடிவு செய்வாங்க. நாட்டுக்கு நன்மை எது, தமிழ்நாட்டுக்கு நன்மை எதுன்னு முடிவு செய்வாங்க. அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அது தலைவர் மட்டும் மாற்று கருத்து அல்ல, யாரும் அதில் மாற்று அல்ல. அங்கே கோர் கமிட்டி எடுக்கப்படுகின்ற முடிவு நாட்டின் நன்மைக்காக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை எல்லாருக்கும் உண்டு.
அதைத்தான் இங்கிருந்து அனுப்புகிற கோர் கமிட்டி அனுப்புகிற முடிவை தான் அங்கே இருக்கிற தலைமை, தேசிய தலைமையும் ஏற்றுக்கொள்ளும். அங்கே ஒரு கோர் கமிட்டி இருக்கும். இங்கே உட்கார்ந்து விஷயங்களை பேசின விஷயங்களை அங்கே கோர் கமிட்டியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சாதக பாதங்களை உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்வாங்க. செஞ்சு இது நாட்டு நன்மைக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்குமா, தமிழக மக்களுக்கு சாதகமாக இருக்குமா என்று யோசித்த பின்பு அதற்காக அவர்கள் ஒரு முடிவை எடுத்து அறிவிப்பார்கள். இதுதான் ஜனநாயகம், இதுதான் உண்மையான ஜனநாயகம். இப்ப நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். திமுக சரி, அப்படிதான முடிவை எடுத்து அறிவிப்பாங்க. அதுக்குள்ள எதுக்கு அவசரப்பட்டு அதிமுக திமுகவோட கூட்டணி இல்ல, அவங்க 2 பேரும் பங்காளிகள் தான், அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவசரப்பட்டு எதுக்கு அதிமுகவை தொடர்ந்து வம்பு கழுத்திட்டே இருக்கணும்? சார், நீங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட திமுக குறித்தும் அதிமுக குறித்தும் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு தலைவருக்கு இருக்கிறது. திமுக பத்தி அதான் தலைவர் தெளிவா சொன்னாரே, அதிமுக விட திமுக குறித்து அதிகம் பேசியது நான், அதிகம் போராடியது நான் அப்படின்னு சொல்றாரு அவரு. அந்த போராட்ட வெறியும் அதிமுக இருக்கான்னு கேட்கிறாரு. நாங்க 2 பேர்த்தையும் சொல்றோம். ஏன்னா 2 பேரும் 75 ஆண்டு காலம் தமிழகத்தை மாறி மாறி ஆண்டீங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு. அது திமுக பத்தி சொல்றாரு, அண்ணா திமுக பத்தி சொல்றாரு. அப்ப நாங்க வளரணும்னா நீங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்கறத சொல்ல தயாரா இருக்கறாங்களே. இந்த நாட்டுக்கு செய்த தீமைகளை சுட்டி காட்டணும். இதை விட நீங்க எல்லாம் குஜராத்தில் செய்ததை விட தமிழ்நாட்டில் நாங்க அதிகம் செய்திருக்கோம். மதிப்புக்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களே, நீங்க தயவு செய்து குஜராத் பாருங்க. குஜராத் எப்படி இருந்த ஒரு மாநிலம் இன்று எப்படி மாறி இருக்கிறது, தமிழ்நாடு எப்படி இருந்த மாநிலம் இன்று எப்படி தரம் கெட்டு போயிருக்கிறது, சாராயத்தால் தள்ளாடுகிறது, போதைப் பொருளால் தள்ளாடுகிறது, சினிமாவால் சீரழிந்து விட்டது. இது எல்லாம் தயவு செய்து நீங்க 2 ஸ்டேட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. நான் குஜராத்தில் 15 ஆண்டு காலம் அங்கே இருந்தவன், தமிழகத்தையும் பார்த்தவன், குஜராத்தையும் பார்த்தவன். குஜராத் இருந்த நிலைமை இன்று மாறி இருக்கிறது. நம்பர் 1 மாநிலமாக மாறி இருக்கிறது. நம்பர் 1 இருந்த தமிழகம் கலாச்சாரத்தில், பண்பாட்டில், கல்வியில், படிப்பில் இருந்த மாநிலம் மெல்ல மெல்ல தரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. இது திமுக உயர்த்தவில்லை, திமுக தமிழகத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாஞ்சில் சம்பத் அவர்களே, நீங்கள் 2 கட்சியில் இருந்திருக்கீங்க, திமுக இருந்திருக்கிறீங்க, அண்ணா திமுக இருந்திருக்கீங்க. ஒரு முறை பாஜகவில் இருந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் தேசப்பற்று என்று என்னால் வளர்ச்சி என்றால் என்ன என்று. நாஞ்சில் சம்பத்துக்கு வளைவரிக்க பார்க்கறாரு. இல்ல ஓகே 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 தமிழ்நாட்டை பொன்ராய் சார், தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் ஒப்பிட்டு பேசினாரு. நீங்களும் பலமுறை அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே தமிழ்நாட்டையும் குஜராத்தையும் எப்படி ஒப்பிடுவீங்க? எந்த வகையில் ஒப்பிடுவீங்க? இல்லை டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸில் ஒப்பிடுவீங்களா, இல்லை டெவலப்மெண்ட்டில் ரியல் டெவலப்மெண்ட்டில் ஒப்பிடுவீங்களா? இப்போ கட்டின பாலமெல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு, அதை பற்றி ஒப்பிடுவீங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது பாலம் இடிஞ்சு விழுந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? குஜராத்தில் எத்தனை பாலம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொள்ளிடத்தில் அணைக்கட்டை காணோம் மிஸ்டர் பொன்ராஜ். எந்த இண்டிகேட்டர்ல நீங்க கொள்ளிடத்தில் அணைக்கட்டு கட்டாங்க. அமெரிக்க அதிபர் இங்க இந்தியாவுக்கு வரும் பொழுது குடிசைகளை எல்லாம் திரை கட்டி மறைச்சாங்களே, அதான் ராஜா குறுக்கீடு மன்னிக்கணும் சார். அதை குறுக்கிடுறாராம். என்ன குறுக்கிடுறாரு? இல்ல, கொள்ளிடம் ஆற்றில அணையே காணாம போயிருச்சுங்க பொன்ராஜ், அதை மறந்துட்டீங்களா? கொள்ளிடம் ஆற்றில அணை காணாம போயிருச்சு, திமுக கட்டின அணை, அதை மறந்துட்டீங்களான்னு கேக்குறேன். அதையும் சொல்லுங்களேன். கொள்ளிடம் ஆற்றில என்ன காணாம போச்சு? அணையே காணாம போயிடுச்சு. இடத்துல இல்லைங்க, முக்கொம்புல அணை. ஏங்க தடுப்பணை போறதுக்கும் ஒரு பாலம் இடிஞ்சு விழுகிறதுக்கும் வித்தியாசம் இல்லையாங்க? எத்தனை பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது, எத்தனை ஏர்போர்ட் இடிஞ்சு விழுந்தது. எத்தனை பேர் இறந்தாங்க? கொள்ளனை தடுப்பணை இடிஞ்சு போய் எத்தனை பேர் இறந்துட்டாங்க பாத்தீங்களா? அதாவது குஜராத்தில் நடக்கிறது சொல்றீங்க. இல்ல, நீங்க அமெரிக்க அதிபர் வரும்போதும் நீங்க சேலையை வச்சு மறைச்சிங்களா இல்லையா? அது உண்மையா இல்லையா? அப்ப அது குஜராத்தினுடைய வளர்ச்சியை காண்பிக்குதா, குஜராத்தினுடைய ஏழ்மையை காண்பிக்குதா? இப்போ எதை காமிக்குது? அப்போ குஜராத் யாருக்கான நாடு? அது குஜராத் டைமண்ட் மெர்ச்சன்ட்ஸ் வியாபாரிகளுக்கான நாடு, இந்தியாவை ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிக்கக்கூடிய வியாபாரிகளுக்கான நாடு அது. ஜிஎஸ்டியை ஏமாற்றக்கூடிய வணிகர்களை கொண்ட நாடு அது. அப்போ ஒட்டுமொத்த ஜிஎஸ்டியை கொண்டு எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாம் ஜிஎஸ்டி ஒழுங்காக கட்டுறான். நீங்கள் நம்ம ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு போங்க, இல்லை நீங்கள் ஒவ்வொரு கோயம்புத்தூர்லையும் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போங்க, ஒரு குஜராத்தியாவது ஜிஎஸ்டி வச்சு கட்டுறானான்னு கேளுங்க.
எவனாவது இது ஈவன் இந்த டிஜிட்டல் கார்டு கூட கிடையாதுங்க, ஜிஎஸ்டி கிடையாது, எதுவும் பில்லும் கிடையாது. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவை ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை நீங்க வந்து வளர்ச்சிக்கான மாடல் நாகராஜ் இது ஒரு தனி விவாதம், இது அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம இதுக்குள்ள வருவோம், மாமா மச்சானுக்குள்ள வருவோம். அப்ப என்னன்னா, அதாவதுங்க பிஜேபி நீங்க இதுவரைக்கும் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு 11% வாக்கை அண்ணாமலை தனித்து நின்று பெற்று விட்டார் என்று சொன்னார் சார். இப்போ தனித்து நின்று பெற்றாரா கூட்டணியோட பெற்றாரா, அது ஒரு கேள்வி ஒன்று. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அண்ணாமலைக்கு பிஜேபி கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்கு எல்லாமே அண்ணாமலைக்கு மட்டுமே வந்தது என்று சொல்வார்கள் என்று சொன்னேன். அதை இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பாமகவுக்கு வாக்கு பிஜேபிக்கு வரல, பிஜேபி மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. டிடிவி தினகரன் வாக்கு பிஜேபிக்கு வரல, ஓபிஎஸ் வாக்கு பிஜேபிக்கு வரல, ஜிகே வாசன் வாக்கு பிஜேபிக்கு வரல, மற்ற கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு பிஜேபிக்கு வரல. பிஜேபி மட்டும் தனித்து 11% வாங்கிட்டாங்களா? அப்போ மிச்ச வாக்கு மட்டும்தான் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 6% தான் வந்து 6-7% தான் இவங்க வாங்கின வாக்கா? அப்போ பாமகவுக்கு 6%, மிச்சம் இருக்கவங்களாம் சில்லறையெல்லாம் 2% வாக்கு தானா? அப்போ இது ஒட்டுமொத்த கூட்டணிக்கு கிடைத்த வாக்கு என்று சொல்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஏனென்று சொன்னால் யாரெல்லாம் பிஜேபியுடன் கூட்டணிக்கு செல்கிறார்களோ அவர்கள் முகவரியை தமிழகத்தில் 2026 இழப்பார்கள் என்பதற்கு இது உதாரணம். அப்போ இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக எதற்காக முகவரி இழக்க வேண்டும்? அன்புமணியை காப்பாற்றுவதற்கு முகவரி இழக்க வேண்டுமா? ஜிகே வாசன் எதற்காக முகவரி இழக்க வேண்டும்? காங்கிரஸ் திமுகவோட இருக்கு, நம்மளுக்கு இடம் கிடைக்காது என்பதற்காக இழக்க வேண்டுமா? மற்ற கட்சிகள் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்கள் எதற்காக இழக்க வேண்டும்? எடப்பாடி சேர்த்துக்கலைன்னு சொல்றதுக்காக முகவரி இழக்க வேண்டுமா? அப்போ முகவரி இழந்தவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு கூட்டணி என்று சொல்லி அண்ணாமலையால் மட்டும்தான் வெற்றி வந்தது என்று இவர்கள் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி 26 தொடருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ரைட், ஓகே. 1 ரெண்டாவது, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு நீங்க வந்து செல்லூர் ராஜு ஒரு வார்த்தையில் பேசுறாரு, கூட்டணியை வந்து மேலிட முடிவு செய்யும் சொல்றாரு, ஜெயக்குமார் இங்கே எதுக்குறாரு, மணிகண்ட ஒரு வாய்ஸில் பேசுறாரு, எடப்பாடி ஒரு வாய்ஸில் பேசுறாரு, வேலுமணியும் தங்கமணியும் ஒரு வாய்ஸில் இருக்காங்க. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு வாய்ஸில் இருக்கும்போது மக்களுக்கு இவர்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? ரைட், இது தொடர்பாக மக்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம், என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து தொடர்ந்து வாதிக்கலாம். தமிழ்நாட்டில் பாஜக அமைக்க போவது மாமன் மச்சான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிற நிலையில் பாஜக மேலிடமே கூட்டணி பற்றி முடிவெடுக்கும் என செல்லூர் ராஜு, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். 1, கூட்டணியை விரும்புவதால் இது வந்து 55% பேரும், அதே போல் பாஜகவில் பூசலை உருவாக்க அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு 15 பேரும், வழக்கமான ஒரு மோதல் தான் அப்படின்னு சொல்லி 20% பேரும், இது குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 10% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. செல்லூர் ராஜு, அதாவது அதிமுக வந்து பாஜக கூட்டணியை விரும்புவதால் தான் அப்படின்னு சொல்லி 55% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. இதை ஒரு ஃபைனல் ரவுண்டாக எடுத்துக்கலாம். மணிகண்டன், உங்ககிட்ட தான், அதிமுக கூட்டணியை பாஜக விரும்புறதுனால தான் செல்லூர் ராஜு இப்படி பேசியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மக்கள் வந்து 55% பேர் அதுதான் சரின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் பார்வை சுருக்கமாக. ராஜா, ஒன்று சொல்லிடுறேங்க, இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறப்ப கூட்டணிங்கிறது கடைசி நேரத்தில் தான் முடிவாகும். எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, ஸ்டாலின் வேண்டுமா அப்படிங்கிறப்ப இந்த 5 ஆண்டு காலம் முடிஞ்சிருக்கிறப்ப ஏற்படுற எதிர்ப்பு சுனாமி அலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆதரவு அதிமுகவுக்கு மாறும். அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைய கூட்டணி கட்சிகள் வந்து சேரும். அதாவது திமுகவுக்கு ஆதரவாக பேசுறவங்க பாருங்க, இந்த ஒரே நாட்டுக்குள்ள எப்படி வந்து உங்க பேச்சிலே நான் தொடக்கத்துல இருந்த வேகம் பாஜக மேலக்கான அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்ப இல்லையே, அப்படியே கொஞ்சம் லைட்டா குறைஞ்ச மாதிரி தெரியுது. இல்லை சார், அதுக்கு இதை பற்றி புரட்சித் தலைவர் காலத்திலே காங்கிரஸோடு போகலாமா வேண்டாமான்னு 2 வேறுபட்ட கருத்துக்கள் பேசுவாங்க. கடைசியாக புரட்சித் தலைவர் என்ன சொல்லுவாரோ அதை வேத வாக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் வேத வாக்கு, அதுதான் கீதை, அதுதான் அதிமுக பைபிள், அதுதான் வந்து எல்லா புனித நூலும். அதை புரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரே இந்தியா, ஒன்று முடிச்சிடறேன் சார், ஒரே இந்தியாக்குள்ள சார், ஒரு நிமிஷம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலத்தை கேவலப்படுத்தி பேசுறது அப்துல் கலாம் மாதிரி இருந்த ஒருத்தருக்கு அழகா? குஜராத்தில் 4500 கோடி ரூபாய் மணலை திருடி விற்கல, விவசாயி மீது குஜராத்தில் குண்டர் சட்டம் போடல, விமான நிலையம் கட்டுறதுக்கு சொந்த மாநிலத்துக்காரனே சிறை பிடிச்சு வைக்கல, குடிநீர் தொட்டியில மலம் கலக்கல, ஊழல் நடக்கல, சொந்த அமைச்சரை முதலமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லல. இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களை இழித்து பேசாதீர்கள், பீகாரை இழித்து பேசுறதோ குஜராத் எல்லாமே இந்தியர். நீங்க அப்துல் கலாம் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரே இந்தியா ஒரே நாடு.
தமிழ்நாட்டை பத்தி பேசுற போது கூட உங்களுக்கு கோவம் இல்ல, குஜராத்தை பத்தி பேசுறோன்னே டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. சரி சரி, நான் முதல்ல இந்தியன் சார், அப்புறம் தமிழ் சார். நான் தமிழ்நாடு எனக்கு சரி, ஓகே ஓகே ஓகே, ரைட். நான் முதலில் ரைட் இந்தியன், பண்ணிக்கிறேன், அப்புறம் ரைட். தமிழன். பாஜக உடைய கூட்டணியை அதிமுக விரும்புறதுனால தான் இப்படியான ஒரு பேச்சு செல்வராஜ் பேசியிருக்காரா, எப்படி எடுத்துக்கிறது? செல்வராஜும் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. நாங்கள் என்ன ஓட்டா கேட்கல, நாங்கள் என்ன அழலையா, மக்கள் மத்தியில் போய் கூவி கூவி நம்ம விஷயத்தை சொன்னோம், ஆனால் மக்கள் ஓட்டு போடலையே அப்படின்னு ரொம்ப அழகாக அவருடைய எடப்பாடிகிட்ட சொல்லியிருக்காரு. ஆக அந்த கூட்டணி மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதைத்தான் அது தெளிவாக்கியிருக்கிறது. தனியாக நின்று எந்த கட்சியுமே இப்போ ஆட்சிக்கு வர முடியாது. எடப்பாடி கூட யாருமே வந்து சேருவதற்கான வழி இல்லை என்பது இந்த தேர்தல் நமக்கு காமிச்சிருக்கு. அதனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அண்ணாமலை இல்லாத பிஜேபியா அல்லது மைனாரிட்டியாக இருந்தால் மைனாரிட்டி ஓட்டு இல்லை என்று சொன்னாலும் கூட அண்ணாமலை இல்லாமல் பிஜேபியோடு சேரலாமா என்பதை எடப்பாடி தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் பொதுச் செயலாளராக அங்கே இருக்கின்ற வரை நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் மிகவும் அமைதியாக நடந்திருக்கிறது செயற்குழு. அப்படின்னாலே அமைதிக்கு பின்னே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. அதனால் அந்த அளவில் இருக்குது. ரெண்டாவது, பாஜகவோட யார் கூட்டணின்னு கேட்டிருக்காரு. இவருக்கு வந்து இந்தியா முழுக்க சுற்றி அனுபவங்கள் இருக்கும். நான் கேட்குறேன், சிவசேனாவும் பாரதிய ஜனதா கட்சி வெளியே தள்ளியதா? தேவகவுடாவுடைய மகன் அவரை வந்து அவருடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சி வெளியேற்றியதா? நான் கேட்குறேன், நம்முடைய குறைந்த எண்ணிக்கை சிவசேனாவை நீங்க ஒன்றும் பண்ணலையா? கிடையவே கிடையாது. அவர்கள் பதவி ஆசையினால் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை முதுகிலே குத்தி சென்றவர்கள் தான். புரியுதுங்களா? ஜெயலலிதா அம்மையார் கூட பாரதிய ஜனதாவை கவிழ்த்தவர் தான். எதுவும் நடக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம். இல்லைங்க, நான் வரிசையா சொல்றேன் உங்களுக்கு. இதுல பாரதிய ஜனதா கட்சி யாரையாவது வெளியே போக சொல்லி வாசலை காண்பித்திருக்கிறதா? கிடையாது. பீகாரில் அப்படி செய்திருக்கிறோமா? குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சிக்கு கூட முதலமைச்சர் நாற்காலி கொடுத்து அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அவர்கள் இந்தி கூட்டணி என்று சொன்னார்கள். இந்தி கூட்டணி என்பது உண்டிகளுக்கு மட்டும்தான் என்பது புரிந்து கொண்ட பின்னாலே வந்து விட்டார் அவர். அதனால் அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். குமாரசாமி அதே மாதிரி, சரி, ஓகே. யாதவ், முலாயம் சிங் யாதவ் மகன், அவருடைய கட்சி எல்லாரோடும் கூட்டு இருந்திருக்கிறோம். யாரையுமே நாம் எட்டி உதைக்கவில்லை, அவர்களாகவே சென்று விட்டார்கள். இப்போ எடப்பாடி அவர்கள் சென்றது இன்னும் மிக குழப்பமான ஒரு சூழ்நிலையில் மைனாரிட்டி என்ற பெயரால் சென்று விட்டு இப்பொழுது அண்ணாமலை பெயரில் பழி போடுகிறார்கள். மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைச்சி தானே நீங்கள் தேஞ்சு போயிட்டீங்க. சரி, ஓகே ஓகே. அதனால சம்பத் சார் நிறைவா. அதாவது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே சுத்தி இப்போ வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சா என்ன அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. எல்லாருமே அதை தான் பேசுறாங்க. மணிகண்டன் கூட கடைசி நேரத்தில் எது வேணாலும் மாறலான்றாரு. மணிகண்டன் எடப்பாடியை எம்ஜிஆரோட ஒப்பிட்டதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிகண்டன் எம்ஜிஆரை படிக்கலையா, அது எம்ஜிஆரை பற்றி அவருக்கு தெரியலையான்னு தெரியல. இந்தியன் ஹிஸ்டரியில் ஒரு அபண்டன்ட் த மாஸ் லீடர் எம்ஜிஆர். எடப்பாடி எப்படியா? நீ உன் கண்ணுக்கு முன்னாடியே கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது, காணாமல் போய் கொண்டிருக்கிறது, கட்டுப்படுத்த முடியல. சசிகலா தன்னுடைய பயணம் செய்கிற காரில் அதிமுக கொடியை கட்டியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் என்று அவர் கொடி ஏற்றுகிறார். அவரை பார்க்க வருகிறவர்களுடைய கையில் அதிமுக கொடி இருக்கு. பாளையங்கோட்டையில் 50 வழக்கறிஞர்கள் அதிமுகவில் சேருகிறோம் என்று அறிவிக்கிறார்கள். இந்த நாட்டில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படவில்லை. கண்காணிப்பாளர் அலுவலகம் திறக்கப்படவில்லை. சசிகலா தென்காசியில் போய் பேசுகிறார். ஏன் இதை இன்னும் திறக்கலை, பொதுமக்கள் திண்டாடுகிறார்கள்னு சொல்றாங்க. அந்த அம்மா 2 நாள் பொறுத்து தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திறக்கப்படுகிறதுனா அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவா எடப்பாடியா? என்னங்க இது? இப்படி ஒரு பலவீனமான நொந்து நொறுங்கி போன ஒரு தலைமையை அதிமுக இன்னைக்கு தூக்கி சுமந்துட்டு இருக்கு. அதிமுக தொண்டனுடைய மன உளைச்சலை, மன வலியை, வேதனையை மணிகண்டன் உள்வாங்கிக் கொள்ளாமல் பேசுகிறார். ரைட் ரைட். புண்ணிய சார் நிறைவா மூணு கருத்து தான், நிறைவான கருத்து. ஒன்று வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு வந்து எடப்பாடி மக்கள் மத்தியில் 4.5 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியை தக்க வைப்பதற்காக நான் பிஜேபியினுடைய தவறுகளுக்கு, தேச விரோத செயல்களுக்கு துணை போய்விட்டு, சட்டங்களுக்கு துணை போய்விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்காத வரை, அவர் வந்து மோடியை சித்தாந்த ரீதியாக எதிர்க்காத வரை,
அதிமுகவை இனிமேல் அவர் ஆட்சி கட்டில் ஏற்ற முடியாது. இது உறுதி. அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும், பிஜேபியை பொறுத்த வரைக்கும், அண்ணாமலை இருக்கும் வரை அண்ணாமலையுடன் சேரக்கூடிய எந்த கூட்டணி கட்சிக்கும் முகவரி இழப்பார்கள். இது உறுதி. ஏன்னா அண்ணாமலை தன் கட்சியில் இருக்கவங்களே எல்லாரையும் ஓய்த்து விட்டு தான் அவர் பதவியில் இருக்கார். எனவே கூட்டணி கட்சிகள் யார் சேர்ந்தாலும் அவர்கள் முகவரியை இழப்பார்கள். அண்ணாமலை மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவார். இது மோடியினுடைய ஆசி. எனவே அண்ணாமலையோட சேரக்கூடிய கூட்டணி கட்சிகள் யோசிக்க வேண்டும். 2. 3வது, அண்ணாமலை பிஜேபியில் தலைவராக தொடரும் வரை, ஆர்.என். ரவி தமிழக கவர்னராக இருக்கும் வரை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.